சமீபத்தில் இர்ஃபானோட வீடியோ பார்த்து கொந்தளிச்ச எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் கண்ணாடியை திருப்பி பார்த்தா அதே விஷயத்த நம்மளும் பண்ணியிருப்போம். ஆனால் சோஷியல் மீடியான்னு ஒரு சில பேர் பண்ணும்போது நமக்கு குத்துது குடையுது. ரைட்டு. ஸோ சமீபத்தில் நான் கேட்ட ஒரு கதை எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஸோ அந்த கதையை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த மைக்கை நான் ஆன் பண்ணுறேன். அதாவது என் கிளினிக்கில் ஒரு சின்ன ரெக்ரூட்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ஒரு பர்சனை நாங்கள் ஹையர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ நடக்குது. ஸோ அந்த இன்டர்வியூவில் நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட லைஃபோட ஹிஸ்ட்ரியை அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக ஆச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மற்றவங்களோட லைஃப் ஸ்டோரி எடுத்து சொல்கிறியேடா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னன்னா, இந்த கதை ஒவ்வொருத்தரோட பிரதிபிம்பமா இருக்குமோ அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த ஜென்ரேஷன்ல இப்போ வாழ்ற இந்த சமுதாயத்துல இப்படியும் ஜனங்க இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பொலிர் பொலிர் பொலிர்னு செருப்பால் அடிச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு சின்ன சம்பவம் தான் எனக்கு தோணுச்சு. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல, பட் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்னப்பா இது, என்ன வாழ்க்கடா இது, என்ன வாழ்க்கை இது, மயிறு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மனதளவிலே பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம். பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணலாம். ஸோ வழக்கம் போலதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரகரி உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. ஸோ நோ அதர் டிலே, லெட்ஸ் பிளே த டிலே. வாங்க ஆடியோக்குள்ள போலாம். ஸோ இது இந்த பர்சனுக்கு நான் வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி. ஓகேவா? ஸோ அவங்களோட உண்மையான பேர் என்னன்றது நான் இது வரைக்கும் கேட்கல. பட் இருந்தாலும் இந்த கதை எனக்கு டிஸ்டர்பிங்காக இருந்ததுனால இன்றைக்கே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சுமார் ஒரு 17 வயசில் ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா பறந்துட்டு இருக்க காத்தாடியை பிடிச்சி டீல் அடித்து வீட்டில் இருந்து பத்திரமா வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பறந்து விரிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை திடீர்னு கல்யாணம்ன்ற ஒரு கூட்டுக்குள்ள போய் மாட்டிக்குதுங்க. அப்படி மாட்டின அந்த பொண்ணு திக்குது, தவிக்குது, கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வேலையில ஒரு 2 பசங்கள் ஆகுறாங்க. அந்த 2 பசங்கள் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போய் இனிமே இந்த குடும்பத்தை நீ தான் லீட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு மேல ஒரு பாரத்தை வச்சா, ஒரு 19-20 வயசுல அந்த பொண்ணு என்னங்க பண்ணும்? அப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம கதையோட கதாநாயகி விஜயலட்சுமி. அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவரும் போயிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த 2 பசங்களை நான் எப்படி கரை சேர்க்க போறேனோன்னு யோசிக்காம தன்னோட வாழ்க்கைய தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிறகடிச்சு பறக்கிறதுக்காக அந்த விஜயலட்சுமி இறங்குறாங்க. உள்ள இறங்கி தன்னால என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ அதெல்லாம் கத்துக்கிறா. தான் பசங்களுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்றாங்க. அதாவது ஒரு சோல்னா பையனை மாட்டிக்கிட்டு நானும் வேலைக்கு போறேன்னு கிளம்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு பேக் ஒன்றை மாட்டிக்கிட்டு என்னால என்ன கத்துக்க முடியும், என்னால என்ன வேலை பண்ண முடியும்னு சொல்லி தேடி 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 ஏதோ ஒரு வேலையை கத்துக்கிறாங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த பண்ணி பியூட்டி பார்லர்ல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் தான் ஃபீல்ட்ல எவ்வளோலாம் சம்பாரிச்சு தான் பசங்களை நல்லா படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்க வைக்கிறாங்க. தன்னோட பையனை எப்படியாவது, என் பையனை நான் படிக்க வச்சு அவனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டா போதும், அவன் என் குடும்பத்தை கரை சேர்த்துருவான்ற ஒரு நம்பிக்கையில அந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் பையனை எவ்வளோ சூப்பரா படிக்க வைக்க முடியுமோ தான் தகுதிக்கு மீறி 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 உச்சகட்டத்துக்கு போயிடுறாங்க. தான் தகுதிக்கு உச்சகட்டத்துக்கு மீறி உடம்ப வருத்தி அவங்க அவங்களோட முழு உழைப்பை போட்டு தான் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட ஹையர் செகண்டரி முடிஞ்ச உடனே காலேஜில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனுக்கு ஒரு இதுக்கும் ஒரு மாசத்துக்கும், அதாவது ஒரு வருஷத்துக்கும் ஒரு செமஸ்டருக்கும் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனும் நல்லா படிக்கிறான், நல்ல வேலைக்கு போறான், நிறைய சம்பாதிக்கிறான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட அந்த பையன் தனி கொடுத்தனம் போயிடுறான்.
இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல இந்த விஜயலட்சுமி அம்மா, அந்த விஜயலட்சுமி அம்மாவை ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. அடுத்து அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ வாழ்க்கையை இவன் தான் கரை சேர்த்து வைக்கணும், அவளுக்காக இவன் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். தான் அம்மா தனியா கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு வரல. பையன் போனா போகட்டும், என் கையில என்னோட பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்கு, நான் அதில் இறங்கி நான் என் பியூட்டி பார்லர்ல இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த அம்மா இருக்கும்போது நிறைய காம்படிஷன், எங்க இருந்து பார்த்தாலும் ஏகப்பட்ட காம்படிஷன். இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல மூளைக்கு மூளை பியூட்டி பார்லர் தான் இருக்கு. அந்த ஃபீல்டு அவங்களால இறங்கி போட்டி போட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பழைய பியூட்டிஷியன் மாதிரிலாம் இப்போ யாரும் எதிர்பார்க்கல. 4K HD இந்த மாதிரி ஹையஸ்ட் குவாலிட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க பெயிண்ட் அடிக்கிறதுல ஏன்ஷியன் பெயிண்ட்லாம் பத்தாது, எனக்கு ஏன்ஷியன் எமல்ஷன் தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு இந்த காலத்துல இந்த மேக்கப்ன்ற ஒரு கோர்ஸ் வியாபாரம் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. இதுல இறங்கி ஒரு நீச்சல் அடிக்க முடியாது. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல சலூன்னா ஒரு அண்ணன் மரத்துக்கு அடியில வச்சுட்டு ஒரு இதுவை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. மிஞ்சி போனா ஒரு கடையில ஒரு அண்ணன் உட்காந்துருப்பாரு, வாங்குற காசு 80 ரூபா. ஆனா இன்னைக்கு ஒரு முடி வெட்டணும்னா எல்லாரும் ஒரு பெரிய சலூனுக்கு தேடி போய் தான், அங்கதான் அந்த அண்ணன் தான் நல்லா முடி வெட்டுவாருன்னு சொல்லி எவனோ ஒரு வடக்க பையா கிட்ட இங்க ஒரு சுருக்கு அங்க ஒரு முறுக்குன்னு சொல்லி கேட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம். அதேதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பியூட்டி பார்லர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு விஷயம். அந்த அக்காவால அதை சமாளிக்க முடியல. கல்யாண ஆர்டர் குறையுது, எந்த வேலையும் சரியா வரமாட்டேங்குது. ஆடி மாசமா தவிக்கிறாங்க, ஏப்ரல் மாசம்னா ஆளே இருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் என் பொண்ணை நான் சர்வை பண்ணி ஆகணும், ஒரு சாணு வயித்தையாவது நான் நிரப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா யோசிக்கிறாங்க. அடுத்து நான் என்ன பண்ணலாம். பையனும் விட்டுட்டு போயிட்டான், தான் நேசிச்சு ஆசையா லவ் பண்ண ஒரு ஜாபும் தன்னை விட்டுட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது சார்? அதுக்காக தான் சார் நான் வீட்டு வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. அதாவது 17 வயசுல என் பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்டும் 17 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதே பொண்ணு 17 வருஷம் கழிச்சும் சந்தோஷமா இருப்பாளான்னு ஒரு தடவையாவது யோசிக்கிறீங்களா? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை சார், எப்படி சார் நாங்க முடிவு பண்றது? அதாம்மா சொல்றேன், படிப்பு ரொம்ப அவசியம். இதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பர்சனும் 17 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு 25 வயசு வரும்போது 2 பசங்கள் ஆகுது. புருஷனுக்கு வீட்டுல ஏகப்பட்ட சொத்து இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா கூட ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிச்சுதான் வாங்கி தர வேண்டிய நிலைமையா இருக்கு. நீ என்னடா என் வாழ்க்கையை முடிவு பண்றது, நான் பாத்துக்கிறேன்டா என் வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி 2 குழந்தையும் தூக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு சிங்கிள் மாமா அந்த குழந்தைங்களை கரை சேர்க்கறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சமுதாயம் ஒரு பொண்ணு 17 வயசாகி கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா, ஐயோ என்னடா இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்க, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு நான் சொல்லட்டுமான்னு வாசலை திறந்துக்கிட்டு வருவாங்க. ஆனா அதே பொண்ணு கஷ்டப்படுதுன்னா, அவனை போய் புருஷன் கூட இருக்க சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அந்த பொண்ணு ஏன் கஷ்டப்படுது, எதனால கஷ்டப்படுது அப்படின்றத என்னைக்குமே யோசிக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனோடனே அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றாங்கல்ல, எனக்கு அது அந்த அம்மா சொல்லிட்டு அந்த அம்மா அழுதாங்க. ஒரு செகண்ட் அந்த ஒரு வார்த்தை என் மனசுல ஊடுருவி என்னமோ பண்ணிடுச்சு. வாழ்க்கடா இது. அந்த பையன் என்ன மைண்ட் செட்ல அந்த மாதிரி விட்டுட்டு போனான்னு தெரியல. எனக்கு என்னன்னா என் பயம் வந்துருச்சு, ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு என்னோட பேரண்ட்ஸையும் நான் அப்படிதான் விட்டுட்டு போயிடுவேனா, என் லைஃபே என்னால பாத்துக்க முடியாதே அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப இந்த கல்யாணம் தேவையா, அந்த ஒரு பயம்தான் மனசுக்குள்ள ஏன்னா காதல்ன்ற வரைக்கும் சரி, கல்யாண கமிட்மெண்ட்ன்ற வரைக்கும் சரி, அது வெறும் 2 பேரை சார்ந்தது. ஆனா அது முடிஞ்சு அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னாலே அது 2 குடும்பங்கள் சார்ந்தது. அப்போ நமக்குள்ள கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், செலவுகள் ஜாஸ்தியா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன பண்றோன்றது நமக்கே தெளிவா இருக்காது. ஆனாலும் அந்த விஜயலட்சுமி அம்மா சும்மா இல்லை, இறங்கி
தன்னால் என்ன முடியுமோ எவ்வளோ வீட்டில் வேலை செஞ்சாது என் பொண்ணை நான் கரை சேர்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லி கெத்தா சொன்னாங்க. நான் லவ் பண்ண என்னோட பியூட்டிஷியன் கோர்ஸ் எனக்கு கை கொடுக்கல, என் பையன் என்னை கண்டுக்கல. ஆனால் நான் அப்படிலாம் விட்டு கொடுத்துட மாட்டேன் சார். என் வாழ்க்கை நான் இறங்கி போராடுவேன் சார், பார்த்துடலாம் நானா அதுவான்னு அப்படி சொல்லி அவங்க பொண்ணுக்காக ஒரு 5 இடத்துல வீட்டு வேலை செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, என்னென்னலாம் வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்கிறாங்க. அந்த அக்கா இறங்கி அவங்களோட வேலையை பண்ணும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க, சார் நான் என் ப்ரொஃபஷனே வேறு சார். இதெல்லாம் கேட்கும் போதாங்க மனசுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. சப்போஸ் இந்த ஆடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் கல்யாணம் ஆகிட்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கல்யாணம் ஆகிட்டோ இருந்து அவங்க பெற்றவங்கள பார்த்துக்காம இருந்தாங்கன்னா விஜயலட்சுமி அக்காவோட கண்ணீர் உங்களை கேட்டதா சொல்லுச்சுன்னு சொல்லுங்க. இந்த இதுக்கெல்லாம் கருத்து சொல்றதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாதவன், ஆனால் இதோட கருத்தை நீங்க தான் புரிஞ்சிக்கணும். ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிழிக்கிறதுக்காக நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரகழி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. KGF ராக்கி பாய் ஸ்டைலில் சொல்லணும்னா, தாயை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த தாயோட உண்மையான பாசத்தை புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை. அப்புறம் பத்தா கனவில் செய்த அரண்மனைக்கு காவலனாய் நான்